பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய 41வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு இந்த வசனம். இது ஒரு வாக்குத்தத்த வசனம். இது எல்லாருக்கும் ரொம்பவும் பிடித்தமான ஒரு வசனம். ஏன்னா இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஒவ்வொரு வார்த்தைகளுமே இதில் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை தான். ஆனால் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. எப்படின்னு சொன்னால், நீ பயப்படாதே. அந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அது வரிசையாக சொல்லிவிட்டு ஆபிரகாமினுடைய சந்ததியே அப்படின்னு சொல்லி அது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நாம் உண்மையான ஒரு இஸ்ரவேலராக, ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அப்படி நம்ம இருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வசனங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த நாளில் நமக்கு அது நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எப்படின்னு சொன்னால், உலகத்தில் பயப்படக்கூடிய காரியங்கள் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. எத்தனையோ காரியங்களுக்கு நம்ம பயந்து போயிருக்கிறோம். அப்போ அந்த காரியங்கள்லாம் நமக்கு வரும்போது, ஆனால் அந்த வாக்குத்தத்தனை சொல்ல, நீ பயப்படாதே. அப்போ பயப்படாதேன்னு சொன்னால் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மளை அவர் பாதுகாக்கிறார். அநேக ஆபத்துக்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. சில இடங்களுக்கு போகிறதுக்கு நம்ம பயப்படுறோம். ஏன் பயப்படுறோன்னா, ஏதாவது தீமை வந்துடுமோ, தீங்கு நடந்துடுமோ அப்படின்னு சொல்லிலாம் நம்ம சில காரியங்களுக்கு நம்ம பயப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கும்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு பயம் வராது. எப்படின்னு சொன்னால், நாங்களாம் சின்ன வயசில் தனியாக சில இடங்களில் காட்டுகளுக்குள்ளே அப்படி போகிற வேண்டியது இருக்கும். ராத்திரி நேரங்கள் அப்படி போக வேண்டியிருக்கும். அப்போ போக வேண்டியது இருக்கும்போது நமக்குள்ளே ஒரு பயம் வரும். ஒரு தடலாம் நம்ம ஒரு கன்வென்ஷனுக்கு போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு கன்வென்ஷன் முடிஞ்சுது. அப்போல்லாம் இப்போல்லாம் 9 மணிக்கெல்லாம் கன்வென்ஷன் முடிச்சிடுறாங்க. அப்போ பழைய காலங்கள்லாம் 10 மணி 10:30 மணி அப்படி ஆகும். அப்போ 10 மணிக்கு கன்வென்ஷன் முடியுது. அதுக்கு பிறகு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 11 மணிக்கு கிட்டத்தட்ட ஒரு காட்டு பாதையில் ஒரு 5 கிலோமீட்டர் வரணும்னு சொன்னால், அப்போ நாம் அந்த கன்வென்ஷனுக்கு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடக்குது. அதில் நாங்கள் எல்லாம் குடும்பமாக போயிருக்கோம். எங்கள் அம்மா எல்லோரும் சேர்ந்து போயிருக்கோம். அப்போ அவங்கெல்லாம் ஒரு லாஸ்ட்டில் ஒரு பஸ் உண்டு. ஒரு 11 மணிக்கு ஒரு பஸ் உண்டு. அந்த பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. நான் மட்டும் சைக்கிளில் போயிருக்கேன். இப்போ சைக்கிளில் இப்போ யாராவது கூட வருவாங்க. என்ன கன்வென்ஷனுக்கு போகிறவங்க நிறைய பேர் உண்டு. அப்போ அந்த பக்கத்தில் கிராமங்களில் அங்கே எங்கே இருந்தாலும் வருவாங்க. அவங்களோட போயிட்டு நம்ம அப்படி போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோன்னு சொன்னால் போகிறோம். போயிட்டு நான் எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது எந்த ஆள் அறவும் இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்போ எனக்கு உள்ள ஒரு பயம். இப்படி பயம்னா நம்ம ஒத்தையில் எப்படி போகிறது, காட்டுப்பாதை. அப்போ நிறைய இடங்களில் நம்ம பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் உள்ள இடங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம கடந்து எப்படி போவோம் அப்படிங்கிற ஒரு போராட்டம், மனப்போராட்டம் இருந்தாலும் மனசில் ஒரு திடப்படுத்திட்டு எனக்குள்ள சைக்கிளில் அப்போ நான் டைனமோ பயங்கர பிரைட்டாக வச்சுருப்பேன். வெள்ளே எரியும் அந்த காலத்தில். அப்போ போனால் நல்லா பிரைட்டாக எரியும். அப்போ அந்த லைட்டினுடைய தைரியத்தில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. சரி, லைட் இருக்குது, அந்த லைட் வெளிச்சத்தில் நம்ம போயிடலாம். ஏன்னா லைட்டு வெளிச்சத்துக்கு அந்த பயத்தை போக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. எந்த ஒரு இடத்துலையும் போனீங்கன்னா, பயப்படுகிற இடத்துல ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பயம் போயிடும். அது இயற்கையாகவே ஆண்டவருடைய படைப்பிலே அப்படி தான். அப்போ தேவன் வெளிச்சமாக இருக்கிறார். அப்போ தேவன் நம்ம இருளான இடங்களில் இருந்தாலும் தேவன் நம்மளோடு இருப்பார்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு பயம் இருக்காது. அப்போ நான் ஆண்டவரை நமக்கு தெரியும். ஆண்டவரை பற்றி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை பற்றி நமக்கு பல காரியங்களை நம்ம வேதத்தின் வாயிலாக நம்ம படிக்கிறோம். ஆனால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் இல்லை, உலக வாழ்க்கையில் அனுபவங்களில் நம்ம அதை பார்க்கும்போது தான் சில நேரங்களில் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்பி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியும். அப்போ சில நேரங்களில் ஆண்டவர் அதை நம்ம பரிசோதிப்பார். அப்போ பரிசோதிக்கும் போது நம்ம அதில் எப்படி நிற்கிறோம். அப்போ நம்மளை தைரியப்படுத்துறதுக்காக சில காரியங்கள் நடக்கும், பயப்படுகிறக்கூடிய காரியங்கள் நடக்கும். அப்போது நம்ம அந்த நேரங்களில் தான் நம்ம அதை அறிய முடியும். அப்போ நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். அப்போ யாருமே கிடையாது.
அப்போ காட்டு பாதையில் வந்து ஒரு 5 கிலோமீட்ரு, அதில் வந்து இடையில நிறைய கலர் தோட்டங்கள் உண்டு, நிறையா இந்த கோயில்கள்லாம் அப்படிலாம் உண்டு. அப்போ இதெல்லாம் தாண்டி போகணுன்னா யாராவது ஒரு ஆள் துணைக்கு கூட இருந்தால் தான் போக முடியும். அப்போ எனக்கு வந்து போக முடியாத ஒரு சிச்சுவேஷன், திரும்பியும் வர முடியாது, ஆனால் போகவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனப்போராட்டத்தில் இருக்குது. மனப்போராட்டத்தில் இருக்கும்போது நான் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை, அடுத்தது என்னுடைய சைக்கிளினுடைய டைனமோ மேலே எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையில் நான் வந்து அந்த காட்டு பாதை வழியாக நான் போய்கிட்டே இருக்கேன். அந்த காட்டு பாதையில் நான் வந்து எந்த இடத்துல பயப்பட வேண்டுமோ, பயப்படக்கூடிய இடத்துல கரெக்டாக வரும்போது எனக்குள்ள டைனமோவில் ஃபீஸ் போயிடுச்சு. எந்த இடத்துல நான் வந்து எனக்கு பயம் வருமோ அந்த பயப்படக்கூடிய கரெக்டான அந்த இடத்துல வந்து எனக்குடைய டைனமோவில் வந்து பல்பு ஃபீஸ் ஆகி போச்சு. அப்போ என்ன நடக்கும் நீங்கள் பாருங்கள். அப்போ வந்து நம்ம லைட்டை நம்ப முடியாது. அதுக்கப்புறம் நான் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 கிலோமீட்டர் நான் வந்து அதுக்கப்புறம் பிரயாணம் பண்ணி போகும்போது பயந்தான்னு சொன்னால் நிச்சயமாக அதை எடுத்து நம்ம போக முடியாது. ஏன்னா பயம் வந்து அநேக காரியங்களை நம்முடைய சரீரத்தில் வந்து விளைவிக்கும். அது நீங்கள் உங்கள் அனுபவத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். சில நேரம் பயந்தோன்னு சொன்னால் மயக்கம் கூட வரும். ஏன்னா அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருக்குது நம்முடைய சரீரத்தினுடைய அமைப்பு. அப்போது திடீர்னு அந்த லைட்டு வந்து போன உடனே டக்குன்னு ஒரு பெரிய ஒரு பயம், இருள் அப்படியே மூடிக்கிட்டு. ஏன்னா எங்கும் இருட்டு, வெளிச்சமே இல்லை, நிலவு வெளிச்சமும் இல்லை, எதுவுமே இல்லை, பயங்கர இருட்டு. அப்போது திடீர்னு அந்த நடந்த உடனே ஆண்டவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை, விசுவாசம். ஆண்டவர் நம்மளோடு இருக்கார், நமக்கு எந்த ஒரு தீங்கும் வராது, பிசாசு நம்மளை மேற்கொள்ளாது, ஏன்னா அது தேவன் பெரியவர் அப்படிங்கிற ஒரு தைரியம், ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும்போது பயம் நம்மளை விட்டு போயிடும். இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து ஆண்டவர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு பயம் வரும். அப்போ நம்ம தேவனோடு நெருங்கி நம்ம இருந்தோம்னு சொன்னால் நிச்சயமாக அந்த பயம் வந்து நம்மளை விட்டு போயிடும். ஆண்டவர் நம்மளோடு இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானா நம்ம வந்து எதையும் நம்ம வந்து அந்த பயம் நம்மளை விட்டு போயிடும். என்ன ஒரு பயம் இருந்தாலும் அந்த பயம் வந்து நம்மளை விட்டு போயிடும். இப்போ யோசுவா வந்து பயப்படுறான். பயப்படும்போது எப்படி இந்த ஜனங்களை வழிநடத்திட்டு போகிறது? அடுத்தது இவனுக்கு முன்னாடி யோர்தான் இருக்குது, யோர்தானுக்கு அடுத்தது ஒரு பெரிய எரிகோ இருக்குது. அப்படி பல காரியங்கள் வந்து அவனுக்கு முன்னாடி இருக்குது. அப்போ அவன் பயப்படுறான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அப்போ நமக்கு திகைக்கக்கூடிய கலங்கக்கூடிய அநேக காரியங்கள் உலகத்தில் இருக்குது. அப்போ நம்ம திகையாமல் நம்ம கலங்காமல் இருக்கணுமானா தேவன் நம்மோடு இருக்கணும். அவர் நம்மோடு இருப்பார்னு சொன்னால் நிச்சயமாக நமக்கு வந்து அந்த கலக்கம் இருக்காது, அந்த பயம் நமக்கு இருக்காது. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த விசுவாசத்தை வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டால் எதையும் நம்மளால் வந்து ஆண்டவருக்காக நம்ம பிரகாசிக்கவும் முடியும். இந்த உலகத்தில் அநேக போராட்டங்கள் சூழ்நிலைகள் வரும்போது அதை நம்மளால் மேற்கொள்ள முடியும். தேவன் வந்து வெளிப்படையாக வந்து அவர் வந்து நம்மளோட வந்து கிரியை நடப்பிக்கிறதில்ல. வெளிப்படையாக வந்து நமக்கு முன்னாடி போகிற மாதிரியோ நம்மளுடைய இருந்து சில காரியங்கள் செய்கிற மாதிரியோ அப்படி வந்து தேவனுடைய காரியங்கள் இருக்காது. அது நம்மளை வந்து ஆண்டவர் பலப்படுத்துவார், நமக்கு ஒரு தைரியத்தை தரும்போது தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற போது தைரியம் இல்லைன்னு சொன்னால் நம்ம எதையும் மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. நாம் வந்து தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம். அந்த காலை வேளையில் அப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம்னு சொன்னால் எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நம்ம போகக்கூடிய ஒரு தைரியம், ஒரு கலக்கமில்லாத ஒரு தன்மை நமக்கு இந்த நாளில் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும். நமக்கு கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களையும் நமக்கு வந்து செய்வார். நம்ம ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளைக்கு அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வந்து ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கேட்டோம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படிங்கிற ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் கேட்டோம். நாங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்கு நீர் எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு இந்த நாளிலே நீர் சகாயம் பண்ண வேணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு இருக்கோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.